ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளி வருதில்ல, அதனால் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதாம் கேக்கு, பாதாம் முந்திரி ரெண்டையும் வச்சு ஒரு கேக் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பை இந்த அளவுக்கு மெஷரிங் கப்பால் ஒரு முக்காலும் இல்லாத முழுசும் இல்லாத ஒரு அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கேஷ்யூவும் போட்டுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால இந்த கேஷ்யூ இதில் போட்டுக்கிறேன். இதில் போட்டுட்டு மொத்தம் இதனோட கப்பு அளவு வந்து 1 கப்பு வருது. 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவு சர்க்கரை. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற போட்டு பாதாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதனோட தோலை உரிச்சிட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம், அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போது இதை நம்ம ஊற போட்டுக்கலாம். ஒரு வாட்டர் எடுத்து வச்சு அதில் ஊற போட்டிருக்கோம். இது நல்லா இப்போது ஊறி அந்த மேல் தோல் உரிக்க வர வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறம் அரைக்கும் போது பார்க்கலாம். நம்ம பாதாம் முந்திரி கேக்குக்கு ஊற வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து நம்ம இந்த கப்பால் 1 கப்பு பாதாம் முந்திரியும் போட்டுட்டோம். அதனால் இது வந்து 1.5 கப்பு சர்க்கரை வேணும். ஃபஸ்ட்டு சர்க்கரையை ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் சர்க்கரை. இந்த 1.5 கப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஜலம் வந்து இது முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம். இது போதும். இந்த ஜலம் விட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இது நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதித்து ஒத்த கம்பி பதம் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு கம்பி வந்துருக்கு பாருங்கள். இது வருது பார்த்தீங்களா, கட் ஆகாத வருது பாருங்கள். இப்போ இப்படி பண்ணி பார்க்கணும். இப்படி பண்ணி பார்க்கும்போது வருது பாருங்கள் ஒத்த கம்பி. இந்த மாதிரி வரும்போது பாருங்கள் கட் ஆகாத வருது பாருங்கள். இதுதான் பதம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரணும். நல்லா கலரிகிட்டே இருக்கணும். அப்பப்போ ஒவ்வொரு ஸ்பூன் நெய் குத்திக்கலாம். சாரி, இப்போது 1 ஸ்பூன் நெய் குத்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அந்த இதில் சேர்த்துடலாம். குங்குமப்பூவை சேர்த்தோன்னா அதனோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி கலர் லைட்டாக வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். அப்போது கைவிடாத நல்லா கலரிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் குத்திக்கலாம். இந்த மாதிரி குத்திட்டு கலரிகிட்டே இருக்கணும். கலரிகிட்டே இருந்தால் கைவிடாத கலரிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கட்டி உருண்டையெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா இதுவாகும். வந்துருக்கு பார்த்தீங்களா, நல்லா சட்டியில் ஒட்டாத இது மாதிரி வரணும். நல்லா இந்த மாதிரி வரணும்.
இந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம இப்போது இந்த இதுக்கு 6-7 ஸ்பூன் நெய் தேவைப்பட்டது நம்மளுக்கு. 6-7 ஸ்பூன் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கலரணும். இந்த மாதிரி கலரிலே இருந்தாங்கன்னா கரெக்டான பதம் வரும். வரும்போது நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதில் கொட்டிடலாம் நெய். ஓகே, இந்த மாதிரி வரும். இது இந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த ட்ரேயில் கொட்டிக்கலாம். இந்த ட்ரேயில் நல்லா கொட்டியாச்சு. இப்போ நம்ம இப்படி நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு வரும். இது கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட பாதாம் அல்வா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பாதாம் முந்திரி அல்வா இப்போது நம்ம பாதாம் அல்வா கொஞ்சம் நல்லா ஆறிடுத்து. கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி கீத்து போட்டால் தான், இல்லாட்டினா ஹார்ட் ஆகிடுதுன்னா போட முடியாது, உடஞ்சி போகும். அதனால் நம்ம இப்போது இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் எடுக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டோடனே ஆறினதுக்கப்புறம் எடுக்கும்போது பார்க்கலாம். நம்மளோட பாதாம் முந்திரி கேக்கு ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம இதை எடுத்து டிஷ் அவுட் பண்ணலாம். இப்படி ஒன்று ஒன்றா மெதுவாக கத்தியால் எடுத்தோன்னா அழகாக வந்துடும். மொத்தம் நான் போட்ட அந்த 1 கப்பு மெஷரிங் கப்பால் 1 கப்புக்கு 30 பீஸ் கிட்ட வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் இப்போது டிஷ் அவுட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாதாம் முந்திரி கேக்கை நம்ம இப்போது டிஷ் அவுட் பண்ணியாச்சு. எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.